வணக்கம். நான் தர்மஸ்ரீ ராஜேஸ்வரன் பேசுகிறேன். நாம் இன்றைய பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கடந்த ஒரு வாரமாகவே யூஎஸ் பண்ணிகிட்ருக்கக்கூடிய சில வேலைகள், ஈரான் வார், ஈரான், இஸ்ரேல் இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய இந்த பிரச்சனைகள், அரபு எமிரேட்ஸ் கண்ட்ரியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் மார்க்கெட்டில் நடந்துகிட்ருக்கு, வேர்ல்டில் நடந்துகிட்ருக்கு. அதோடைய இம்பேக்டு நம்மளுடைய இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் எதிரொலித்து தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அங்கே குண்டு விழுந்துச்சோ இல்லையோ, இங்கே நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லெவலில் குண்டு விழுந்து பலத்த அடியாக கடந்த 2-3 நாட்களாகவே ஒவ்வொரு நாளுமே நிஃப்டி 500 பாயிண்ட் இறங்கி இன்றைய பதிவின் போது 24,380 அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் லோ. போன வருஷத்துல இந்த லோ வந்ததே இல்லை. 25,000 பிரேக் பண்ணாமல் ஒரு வருடமாக இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப இறக்கி 24,380 வரைக்கும் வந்திருக்கு. இந்த யூஎஸ் ஈரான் வார் இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இன்னும் பெரும்பாலும் இன்னும் ஒரு வாரமாவது அதை கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இந்த பிரச்சனையின் காரணமாக மார்க்கெட் இன்னும் ஒரு வாரத்துக்கு இறங்குமுகமாகத்தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சென்சஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன் ஏற்பட்டு, நல்ல கரெக்ஷன் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். 80,000 அப்படிங்கிற ஒரு சிங்கிள் சப்போர்ட் லெவலை உடைத்து 79,000 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த மேஜர் ஜியோ பொலிட்டிக்கல் இந்த மாதிரி வார் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும்போது இந்த மாதிரி மார்க்கெட் இறங்குமுகமாக இருப்பது என்பது இப்பொழுது மட்டும் நடக்கிறது இல்லை. கடந்த பல வருடங்களாக நம்ம டேட்டாஸை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி டேட்டாஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு 38 இருந்து 40 நாட்களுக்குள்ள மார்க்கெட் மறுபடியும் ரெக்கவர் ஆயிருக்கு. அதனால் நம்மளுடைய நேயர்கள் பேனிக் ஆக வேண்டாம். 2022லையும் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருந்தால் தெரியும், ரஷ்யாவுடைய உக்ரைன் வார் இன்னும் தான் நடந்துட்டுருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் சென்சஸ் 8% இறங்குனாங்க. ஆனால் அடுத்த ஒரு 45 நாட்கள்லேயே ஒரு நியூ ஹைக்கே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ண தான் செய்யும். ரொம்ப பயந்து போய் பேனிக் ஆகி உங்களுக்கு இறங்கி கொண்டு தான் இருக்கும். 2003லையும் பார்த்தீங்கன்னா ஈராக் வார் நடந்தது. அப்பையும் 9.4% சென்சஸ் இறங்குனாங்க. 49 நாட்களில் ரெக்கவரி கிடச்சிச்சு. ரஷ்யா உக்ரைன் வாரில் 8% இறங்கின போதிலும் கூட ஒரு 15 நாள்லேயே ரெக்கவரி கிடச்சிச்சின்னு சொல்லலாம். அதனால் நம்மளுடைய நேயர்கள் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய யூஎஸ் ஈரான் வார் பார்த்து பயப்பட வேண்டாம். உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை எடுத்து எவ்வளோ இறங்கியிருக்குன்னு சொல்லி செக் பண்ணிங்க அப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கு பயமுறுத்து தான் செய்யும். அதனால் இப்பொழுதுக்கு போர்ட்ஃபோலியோவை ரீபேலன்சிங் பண்ணுறதுக்கான டைமே தவிர, நான் ஏற்கனவே வச்சுருந்த ஷேரை நான் லாஸுக்கு செல்லிங் பண்ணிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ 30லேருந்து கிட்டத்தட்ட 50% உங்களுடைய ஷேர்ஸ் ஏதாவது இறங்கி இருக்குது. அதே சமயம் அவங்க மார்க்கெட் லீடர் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காகவும் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி கம்பெனிகள் உங்களுக்கு கிடைக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் ஆவரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு டைமாக எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி புதுசாக வாங்குறவங்களுக்கும் இது ஒரு நல்ல சூட்டபிளான டைம். ஸோ சிறுக சிறுக நீங்கள் வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னும் ஒரு வாரம் கழித்து நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கலாம், வாங்க ஆரம்பிக்கலாம். அதற்கு பிற்பாடு அதே மாதிரி சிப் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் உங்களுடைய ரிட்டர்ன்ஸ் குறையதான் செய்யும். அதை பார்த்து பயந்து போய் இல்லாமல் இப்போ நீங்கள் அந்த வாங்கினதே நீங்கள் எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் வாங்கலாம். நீங்கள் பே பண்ணிங்கன்னா முந்தினை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா யூனிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ திருப்பி ஏறும்போது வெரி ஷார்ட் பீரியடில் நம்ம லாபத்தை பார்க்கலாம். அதே மாதிரி கமாடிட்டிஸில் ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயில் ப்ரைஸு, கோல்டு, சில்வர் இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ஏறிட்டே இருக்கும். ஸோ கமாடிட்டிஸ் பண்ண தெரிஞ்சவங்க அந்த லைனில் போய் நீங்கள் அதில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் இந்த சமயத்தில் பெருசாக சப்போர்ட் பண்ணாது. ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வார் வரும்போது அடுத்தடுத்த சப்போர்ட்டை உடைத்து எந்த இடத்துலேருந்து யூட்டர்ன் ஆகும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. அந்தளவு சில சமயம் இறங்கும். சில சமயம் சற்றே இறங்கின உடனேயே ஏதாவது அடுத்தடுத்த நியூஸ் கொடுத்தாங்க அப்படின்னா மறுபடியும் கம்பேக் ஆகும். ஸோ அதனால் இந்த இடத்துல டெக்னிக்கல்ஸ்லாம் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அடுத்தபடியாக இந்த யூஎஸ் ஈரான் வார்னால் அதிகமாக பாதிக்கப்பட்ட 2 இடங்கள். ஒன்று க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் கிட்டத்தட்ட $80 வரைக்கும் தொட்டுவிட்டு திரும்பி தற்போது இந்த பதிவின் போது $75 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுது. ஹார்மூஸோடைய அந்த நீரணையை மூடுறாங்க. அந்த வழியாக நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 30% நம்ம பெட்ரோல் அந்த வழியாக தான் வருது. அதனால் அந்த பிரச்சனையின் காரணமாகவும்
க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து சடனாக ஏறிச்சு. அரம்கோ அப்படிங்கிற சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆயில் டேங்கை வந்து குண்டு வெடித்து தகர்த்தாங்க இல்லையா? சற்று பாதிப்பு ஏற்பட்டதுனாலையும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறினாங்க. ஸோ அன்றைய தினம் கமாடிட்டிலாம் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக நம்ம ஒரே நாளில் வந்து இதெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட் கமாடிட்டியில் அந்தளவு ப்ராஃபிட்லாம் பண்ணோம். ஸோ அதனால் நியூஸ் பேஸ்டு தான் எப்போதுமே எம்சிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் எப்போதுமே. ஸோ கமாடிட்டியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இந்த அளவு ஏறிக்கொண்டு இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறிக்கொண்டே இருக்கும். இந்த சைடு மார்க்கெட் இறங்கிட்டே இருக்கும். அடுத்ததாக கரன்சி பார்த்தீங்கன்னா 90 ரூபாயில் ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்தாங்க. 89லேருந்து 90ல். இந்த பிரச்சனையும் போது இன்றைய தினம் 92.15 பைசா. எங்கே 93 வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கரன்சியோடைய அந்த ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது, உங்களுக்கு குறைஞ்சிட்டே, நம்ம ருப்பி வந்து வீக் ஆகிட்டே இருக்குது. அது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டுக்கு நல்லதல்ல. இன்ஃப்ளேஷனையும் உங்களுக்கு அதிகப்படுத்திட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலான ஒரு இம்பேக்ட்டு. ஸோ உங்களுக்கு ரியல் எஸ்டேட்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இறங்கும். இன்ஃப்ளேஷன் அதிகமாகுது அப்படிங்கும்போது எல்லா செக்டருமே இறங்க தான் போகுது. ஆனாலும் இந்த யூஎஸ் ஈரான் வார்னால் சில செக்டர் நமக்கு ப்ராஃபிட்டபிளாகவும் இருக்கும், சில செக்டர்ஸ் நமக்கு பாதகமாகவும் இருக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த சமயத்தை பயன்படுத்தி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ப்ராஃபிட்டும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்றைய பதிவு. ஸோ இந்த யூஎஸ் ஈரான் வார்னால் எந்தெந்த செக்டர்ஸ் எல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் அப்ரோச் இருக்குது, அதில் உள்ள கம்பெனிகள் என்ன, எந்தெந்த செக்டர்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் அப்ரோச் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்க்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஸோ இதில் சில கம்பெனிகள் விடுபட்டு போயிருக்கலாம், சில கம்பெனிகள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கலாம். ஸோ நீங்கள் எப்போதுமே உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளாக நீங்கள் வாங்கலாம் அல்லது ஆவரேஜும் பண்ணலாம். இந்த நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகிட்டு அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் இந்த ரிஃபைனரி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் இந்த பிரச்சனையினால் பெரும்பாலும் நன்மையை கொடுக்கக்கூடியதாக, பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனிகளாக இருக்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் பார்த்திங்கன்னா ONGC கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 276 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,48,410 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 37,293 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 10 என்ற இடத்துல டெட்டு 0.45 ஆகவும் இருக்கிறாங்க. ஆயில் இந்தியா அப்படிங்கிற கம்பெனி கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 492 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 80,045 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 7,098 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 13, டெட்டு 0.6 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. IOC கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 170 ரூபா என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,46,682 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 12,028 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 7, டெட்டு 0.76 ஆக இருக்காங்க. ஸோ இந்த ஆயில் அண்ட் கேஸ் செக்டர் க்ரூட் ஆயில் ப்ரைஸின் ஏற்றத்தின் காரணமாக பலன் பெறக்கூடிய முக்கியமான செக்டராக இருக்கிறாங்க. அடுத்ததாக போர் என்று வந்துவிட்டாலே என்ன வேணும், ஆயுதங்கள், விமானங்கள், ஹெலிகாப்டர்ஸ், மிசைல்ஸ் எல்லாம் தேவைப்படுது இல்லையா? அப்போ இருக்கக்கூடிய இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ எப்போதுமே டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் கிடைக்கும் போதும் அவங்க ஏறிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி போர்க்கால சூழ்நிலை வரும்போதும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஏறிட்டே இருப்பாங்க. அதுலேயும் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு 5,083 கோடி ரூபாய் கடற்படை ஆயுதங்கள்லாம் வாங்குவதற்காக நம்மளுடைய இராணுவ அமைச்சகம் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ஏறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த ஒரு யூஎஸ் ஈரான் வார் அதை கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி விடும். ஸோ நம்ம அதில் எப்போதும் முதன்மையாக பார்க்கக்கூடிய கம்பெனி ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 3,876 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,59,270 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 8,323 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 23 என்ற இடத்திலும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 446 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 3,26,637 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 5,287 கோடியும். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 26 ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. பாரத் டைனமிக்ஸ் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,269 என்ற இடத்திலும் மார்க்கெட் கேப் 46,527 ஆகவும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 549 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13 என்ற இடத்துல இருக்குது, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனி. GRSE கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,314 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 26,513 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 527 கோடி. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 25, ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. அடுத்ததாக
ஐடி கம்பெனிகள் மற்றும் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனிகள். ஸோ இந்த டாலருடைய ஏற்றம் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிக்கு ஒரு ரெவென்யூ கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏற்கனவே ஐடி கம்பெனி பல தடவை பல முறை சரிந்து ஆல் டைம் லோ அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. அதை பற்றிய இன்னொரு பதிவை, தெளிவான பதிவை அடுத்தடுத்ததில் கொடுக்குறேன். இப்போ ஐடி செக்டர் இந்த பிரச்சனையின் காரணமாக ஏறுதான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கு யூஎஸ் டாலருடைய மதிப்பு ஏறுறது காரணமாக அவங்களுடைய ரெவென்யூ கொஞ்சம் ஏறும். அதே சமயம் அது ஆல் டைம் லோவில் வந்துட்டதுனால மக்கள் வாங்குவாங்க. அதனால ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதில் மிக முக்கியமான கம்பெனி டிசிஎஸ். 4000 ரூபாய் இருந்த கம்பெனி உங்களுக்கு 2587 அப்படிங்கிற இடத்துல கிடச்சிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 9,36,288 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 48,797 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 51 என்ற இடத்திலும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. இன்ஃபோசிஸ் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1307 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 5,30,30,201 கோடியாக இருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 26,750 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 27ஆகவும் ஒரு ஜீரோ டெப்ட் கம்பெனியாகவும் இருக்காங்க. HCL டெக் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1364 என்ற இடத்திலும், மார்க்கெட் கேப் 3,76,143 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 17,399 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 24 என்ற இடத்திலும் ஒரு டெட் பார்த்தீங்கன்னா 0.03 இருக்காங்க. விப்ரோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 195 என்ற இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப் 2,05,092 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 13,192 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 15 என்ற இடத்திலும் டெட்டு 0.2 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்காங்க. அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் இம்பேக்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த 3 செக்டரும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான இம்பேக்ட். இந்த பிரச்சனைனால அதிகமாக அடி வாங்கக்கூடிய ஒரு சில செக்டர்ஸ் யாராக இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏவியேஷன், டூரிசம் அண்டு ட்ராவல்ஸு. ஸோ உங்களுக்கு நிறைய எல்லா ஃப்ளைட்டும் உங்களுக்கு கேன்சல் ஆகிட்டே இருக்கும். க்ரூட் ஆயில் ப்ரைஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாக இருக்கும். ஸோ ஏவியேஷன் செக்டரில் இருக்கக்கூடிய இண்டிகோ போன்ற கம்பெனிகள்லாம் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இந்த சமயத்தில் ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி மூவ் ஆகும். ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 4,392, மார்க்கெட் கேப் 1,69,834 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 7,258 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 77 என்ற இடத்திலும் டெட்டு 0.19ஆகவும் இருக்காங்க. அடுத்ததாக ஏஷியன் பெயிண்ட். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறுறது காரணமாக க்ரூட் ஆயிலிருந்து கிடைக்கக்கூடிய டை போன்ற பொருட்களுடைய விலை ஏற்றத்தின் காரணமாக இந்த கம்பெனிகள், பெயிண்ட் போன கம்பெனிகள்லாம் விலை இறங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,285 இருக்காங்க. மார்க்கெட் கேப் 2,19,195 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 3,569 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18 என்ற இடத்திலும் டெட்டு 0.4 இருக்காங்க. ஸோ இந்த நெகட்டிவ் இம்பேக்ட் உள்ள கம்பெனிகள் எல்லாமே நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அதை விற்று விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இன்னும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருங்க. இன்னும் கொஞ்சம் இறங்கி வரும்போது நம்ம ஆவரேஜ் பண்ணிக்கலாம். புதுசாக வாங்குறவங்க இந்த கம்பெனிகள்லாம் கொஞ்ச நாள் வாங்காமல் இருப்பது நல்லது. அடுத்ததாக பேங்கிங் அண்டு எஃப்எம்சிஜி. மார்க்கெட் அதிகமாக செல் ஆகிட்டே இருக்கும்போது முக்கியமாக இந்த இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர்லாம் வர்றதுனால இந்த கம்பெனிகள்லாம் கொஞ்சம் இறக்கத்தை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கு தான், ஆனால் தற்போது இந்த பிரச்சனையின் காரணமாக கொஞ்சம் அதிகமாக இறங்கக்கூடியது. அதில் இருக்கக்கூடியது முக்கியமான கம்பெனிகள் பார்த்தீங்கன்னா பேங்கிங், SBI ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,174ஆகவும், மார்க்கெட் கேப் 10,84,136 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 79,052 கோடியாகவும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்துல நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.59 அப்படிங்கிற இடத்துலையும் இருக்காங்க. ICICI பேங்க் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1,365 என்ற இடத்துல இருக்காங்க. மார்க்கெட் கேப் 9,77,252 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 54,449 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 16 என்ற இடத்திலும் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.68 அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க. அடுத்ததாக எஃப்எம்சிஜியில் இருக்கக்கூடிய கம்பெனி ITC. இது கடந்த ஒரு மாதமாகவே பயங்கரமாக இறங்கி உங்களுக்கு நல்ல அஃபோர்டபுள் ரேட்டில் தான் கிடச்சிட்டு இருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 311, மார்க்கெட் கேப் 3,90,849 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸாக 19,926 கோடியும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 49 என்ற இடத்துல ஒரு ஜீரோ டெட் கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்துஸ்தான் யூனிலீவர் லிமிடெட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2,261 இடத்திலும், மார்க்கெட் கேப் 5,31,313 கோடியாகவும், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 10,679 கோடியாகவும் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 21 என்ற இடத்துல இருக்குது, ஒரு ஜீரோ டெட் கம்பெனியாகவும் இருக்காங்க. இதே தவிர அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் கம்பெனிகள், பெட்ரோகெமிக்கல் கம்பெனிகள், பிளாஸ்டிக் பேக்கேஜிங் கம்பெனிகள், டெக்ஸ்டைல்ஸ் கம்பெனிகள் போன்ற எல்லாமே
மேனுஃபேக்சரிங் சமையல் இருக்கக்கூடிய சப்ளை செயின் உங்களுக்கு பிரச்சனை ஆகிறதுனால, ஆயில் ஷிப்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகக்கூடிய காரணத்தினால இந்த செக்டர்ஸ் எல்லாமே சிறிது காலத்திற்கு கொஞ்சம் இறங்குமுகமாகத்தான் இருக்கும். அதனால் இந்த செக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது புதுசாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆயில் அண்ட் கேஸ், டிஃபென்ஸ், ஐடி போன்ற கம்பெனிகளை தேர்ந்தெடுப்பது இந்த போர்க்கால சூழ்நிலையிலும் உங்களுக்கு ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு சில கம்பெனிகளாக அமையும். ஸோ நெகட்டிவ் இம்பேக்ட் கம்பெனிகளை அவாய்ட் பண்ணுங்கள், பாசிட்டிவ் இம்பேக்ட் கம்பெனிகளை வாங்குவதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏற்கனவே வாங்கியிருந்தீங்க அப்படின்னா தற்போது இறங்கு முகத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆவரேஜும் பண்ணிக்கலாம். ஸோ போர்க்கால சூழ்நிலை என்பது சிறிது காலம் மட்டும்தான் இருக்கும். இது நிரந்தரம் அல்ல. மறுபடியும் மார்க்கெட் ஒரு 30லிருந்து 40 நாளுக்குள்ள ரெக்கவரி கிடைச்சிடும். அப்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நல்ல ப்ராஃபிட்டை நம்ம பதிவு செய்யலாம். எனவே எந்த சூழ்நிலையிலும் மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு கையால் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைய பதிவு. இந்த போர்க்கால சூழ்நிலை மாறும், அப்போது நம்ம நல்ல ப்ராஃபிட்டை கண்டிப்பாக பெறலாம். நன்றி, வணக்கம்.